Hi friends, welcome to my channel. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம ஒரு இயரிங் மோட்டிவ் டிசைன் வந்து ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ இது பார்த்திங்கன்னா நான் ஃப்ரீ ஹேண்டில் தான் வந்து ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த இயரிங் டிசைனுக்கு வந்து நம்ம ஜர்தோசி ஸ்ப்ரிங் அண்ட் பீட் அண்ட் குந்தன் ஸ்டோன் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ எப்படி ஒர்க் பண்ணுறதுன்றதை இப்போ பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த இயரிங் டிசைனோட அந்த சென்டர் போர்ஷனில் இருக்க அந்த லீஃப் மாதிரி இருக்க டிசைனுக்கு நம்ம குந்தன் ஸ்டோன் வந்து ஸ்டிக் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு வந்து நான் வந்து திலகம் ஷேப்பில் இருக்க க்ரீன் கலர் குந்தன் ஸ்டோன் எடுத்திருக்கேன். அடுத்து அந்த கேப்பில் இருக்கிற இடத்துல வந்து நம்ம வந்து ஹனி கலரில் ரவுண்ட் ஷேப் குந்தன் ஸ்டோன் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து ரொம்ப ஸ்மால் சைஸு. ஸோ இதை ஸ்டிக் பண்ண நான் ஃபேப்ரிக் க்ளூ வந்து எடுத்திருக்கேன். ஸோ இதை நல்லா ஸ்டிக் பண்ணிவிட்டு ட்ரை ஆன பிறகு இதுக்கு மேலே எப்படி ஒர்க் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். இப்போ இந்த குந்தன் ஸ்டோன்லாம் வந்து நல்லா ட்ரை ஆகிடுச்சு. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம வந்து பேர்ல் பீட் வந்து கொடுக்க போகிறோம். ஸோ இதுக்கு வந்து நான் ஸ்மால் சைஸ் பேர்ல் பீட் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இதை ஸ்டிச் பண்ண நான் நார்மல் ஷுவிங் த்ரெட் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ எப்படி கொடுக்குறதுன்னு பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த இடத்துல வந்து த்ரெட் அப்படி வெளியில் எடுத்துக்கணும். ஸோ எடுத்துட்டு சிங்கிள் பீடாக வச்சு ஸ்டிச்சஸ் கொடுக்கணும். ஸோ அப்போ தான் வந்து கொஞ்சம் நெருக்கமாக இருக்கும். ஸோ இதுக்கு வந்து டுலிப் நீடில் வந்து எடுத்திருக்கேன், நம்பர் 23. ஸோ இப்போ அந்த குந்தன் ஸ்டோனை சுற்றி நம்ம அப்படி பேர்ல் பீட் கொடுத்துட்டு கடைசியாக இங்கே வச்சு ஒரு எண்ணாட் வந்து கொடுத்துடணும். ஸோ அடுத்து இந்த ஃப்ளவர் மாதிரி உள்ள இந்த குந்தன் ஸ்டோனுக்கு வந்து நம்ம ஒரு லைன் வந்து ஜர்தோசி ஸ்ப்ரிங் வந்து கொடுக்க போகிறோம். ஸோ இந்த ஜர்தோசி ஸ்ப்ரிங் தான் வந்து நான் கொடுக்க போகிறேன். ஸோ இது கொஞ்சம் பெரிய சைஸு. ஸோ இதை வந்து நான் ஆல்ரெடி வந்து குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். ஸோ நமக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸ்க்கு நம்ம கட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த சென்டர் போர்ஷன்லேருந்து நான் இப்போ ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ இப்படி ஜர்தோசி ஸ்ப்ரிங் எப்படி வச்சு இப்படி குட்டி குட்டியாக வச்சு ஸ்டிச்சஸ் பண்ணிங்கன்னா தான் ரொம்ப அழகாக இருக்கும், ரொம்ப நீட்டாக இருக்கும் அந்த ஒர்க்கு. ஸோ நான் ஸ்ப்ரிங்குக்குள்ளேயே வச்சு ஸ்டிச்சஸ் வந்து போட்டுட்ருக்கேன். ஸோ நம்ம பிக்னஸாக இருக்கிறவங்களுக்கு இந்த ஜர்தோசி ஸ்ப்ரிங்கில் ஒர்க் பண்ண ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு ஜர்தோசி ஸ்ப்ரிங் வந்து ஈஸியாக ஒர்க் பண்ண வரும். ஸோ இப்போ இந்த இடத்துலே வச்சு நம்ம எண்ட் பண்ணாமல் ஸோ அப்படியே வந்து கண்டினியூ பண்ணணும் அடுத்த குந்தன் ஸ்டோனுக்கு. ஸோ இப்போ வந்து இந்த திலகம் ஷேப்பில் இருக்க குந்தன் ஸ்டோன் கிட்ட வச்சு நம்ம வந்து ஸ்டிச்சஸ் வந்து பண்ணணும் ஜர்தோசி ஸ்ப்ரிங்கு. ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஃப்ளவர் மாதிரியான அவுட்லுக் வந்து கிடைக்கும். ஸோ இப்போ அந்த திலகம் ஷேப்புக்கு வந்து ஜர்தோசி ஸ்ப்ரிங் கொடுக்கும்போது ஸோ அதனோட ஷேப்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ஸ்டிச்சஸ் பண்ணால் தான் வந்து உங்களுக்கு வந்து அந்த அவுட்லுக் ரொம்ப அழகாக நீட்டாக கிடைக்கும். ஸோ இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே வச்சு ஸ்டிச்சஸ் பண்ணி ஸோ அடுத்ததுக்கு நான் கண்டினியூ பண்ணுறேன். அடுத்த அந்த குந்தன் ஸ்டோனுக்கு வந்து இப்போ நம்ம கண்டினியூ பண்ணுறோம் ஜர்தோசி ஸ்ப்ரிங்கை. ஸோ இதே மாதிரி இந்த குந்தன் ஸ்டோனை சுற்றி நம்ம வந்து ஜர்தோசி ஸ்ப்ரிங் வந்து கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போ வந்து நம்ம ஜர்தோசி ஸ்ப்ரிங் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இதோட அவுட்லுக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளவரோட டிசைன் மாதிரி இருக்கும். ஸோ நம்ம இந்த மாதிரி கண்டினியூ பண்ணும்போது ஸோ அந்த டிசைன் வந்து உங்களுக்கு எக்ஸாக்டாக கிடச்சிடும். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆப் சர்க்கிள் மாதிரி கொடுத்துருக்கோம் பார்த்திங்களா, இந்த லைனுக்கு வந்து நம்ம வந்து என்ன கொடுக்க போகிறோன்னா சுகர் பீட்ஸ் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இதுக்கு வந்து நான் டல் கோல்ட் சுகர் பீட்ஸ் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இந்த சுகர் பீட்ஸ் வந்து இந்த லைனுக்கும் ஸோ அடுத்து உள்ள இந்த லைனுக்கும் வந்து நம்ம சுகர் பீட்ஸ் கொடுக்கலாம். ஸோ எப்படி கொடுக்குறேன்றதை பாருங்கள். ஸோ இப்போ இந்த லைனை சுற்றி நம்ம வந்து சுகர் பீட்ஸ் கொடுக்கலாம். ஸோ இதுக்கு ஆரி பீட் நீடில் வந்து எடுத்திருக்கேன். இப்போ நான் சுகர் பீடை வந்து லோட் பண்ணியிருக்கேன் நீடிலில். இப்படி த்ரெட்டை வெளியில் எடுத்துகிட்டு டபுள் பீடாக வந்து நீங்கள் ஸ்டிச்சஸ் பண்ணும்போது ரொம்ப நெருக்கமாக இருக்கும். ஸோ இது வந்து நார்மல் ஷுவிங் த்ரெட் எடுத்துருக்கேன் ஸ்டிச் பண்ண. ஸோ இதே மாதிரி அந்த லைன் ஃபுல்லாகவுமே வந்து அந்த ஆப் சர்க்கிளுக்கு நம்ம சுகர் பீட்ஸ் வந்து கொடுக்கணும். ஸோ நான் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு காட்டுறேன். ஸோ இப்போ இந்த 2 லைனுக்குமே வந்து நம்ம சுகர் பீட்ஸ் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ அடுத்து இந்த கேப்பில் வந்து நம்ம ஃபில் பண்ண போகிறோம் ஜர்தோசி யூஸ் பண்ணி. ஸோ ஆல்ரெடி நான் வந்து ஜர்தோசி ஸ்ப்ரிங் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன்.
ஸோ இந்த கேப்புக்கு என்ன அளவில் நம்ம வந்து ஜர்தோசி ஸ்ப்ரிங் வேணுன்றத ஃபஸ்ட்டே மெஷர் பண்ணி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ வந்து நம்ம ஃப்ளாட்டாக வந்து லோடிங் வந்து கொடுக்க போகிறோம் ஜர்தோசி யூஸ் பண்ணி. எப்படி ஒர்க் பண்ணணுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு த்ரெட் அப்படி வந்து வெளியில் எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ ஜர்தோசி ஸ்ப்ரிங் இப்படி கொடுத்து இந்த ஆப்போசிட் டைரக்ஷனில் வச்சு இங்கே வச்சு ஒரு குட்டி ஸ்டிச் வந்து போட்டுக்கோங்க. ஸோ பக்கத்துலேயே வந்து ஒரு குட்டி லாக் ஸ்டிச் வந்து போட்டுக்கோங்க. ஸோ வந்து கண்டிப்பாக வந்து லாக் ஸ்டிச் வந்து போடணும். திருப்பி த்ரெட்டை பேக் கொண்டு போய் இங்கே வச்சு ஒரு ஸ்டிச்சு, அடுத்து ஜர்தோசி ஸ்ப்ரிங்கை இப்படி த்ரெட்டில் விட்டு ஆப்போசிட் டைரக்ஷனில் கொண்டு வந்து இங்கே வச்சு ஒரு ஸ்டிச் வந்து போட்டுக்கிட்டு அடுத்து ஒரு லாக் ஸ்டிச் வந்து போடணும். ஸோ அதே மாதிரி நம்ம ஜர்தோசி ஸ்ப்ரிங் வந்து ஸ்லாண்டிங்காக தான் வந்து நீங்கள் ஸ்டிச்சஸ் வந்து கொடுக்கணும். ஸ்ட்ரெயிட்டாக வச்சு ஸ்டிச்சஸ் வந்து போடக்கூடாது. ஸோ ஸ்லாண்டிங்காக நீங்கள் கொடுக்கும்போது தான் ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எம்போஸ்டாக இல்லாமல் கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்கும் நம்ம பண்ணுற ஒர்க்கு. ஸோ அதே மாதிரி கொஞ்சம் நெருக்கமாக வச்சு ஸ்டிச்சஸ் போடும்போது ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அந்த கேப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ஃபஸ்ட்டே வந்து ஜர்தோசி ஸ்ப்ரிங்கை வந்து மெஷர் பண்ணி கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் வந்து போடும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்ம பண்ணுற ஒர்க்கு. ஸோ இதே மாதிரி நம்ம ஃபுல்லாக வந்து ஜர்தோசி ஸ்ப்ரிங் வந்து அந்த கேப் ஃபுல்லாக வந்து ஃபில் பண்ணணும். ஸோ நான் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போ வந்து நம்ம ஜர்தோசி ஸ்ப்ரிங் வந்து கொடுத்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அந்த கேப் ஃபுல்லாக ஃபில் ஆகிடுச்சு. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி கோல்ட் கலர் ஸ்மால் பீட் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இந்த பீட் வந்து இப்போ நான் அடுத்து ஒரு லைன் வந்து கொடுக்க போகிறேன். இதை ஸ்டிச் பண்ண நார்மல் ஷிவிங் த்ரெட்டும் அப்புறம் ஆரி பீட் நீடலும் வந்து எடுத்திருக்கேன். ஸோ எப்படி கொடுக்குறதுன்னு பாருங்கள். ஸோ இப்போ நம்ம வந்து பீட் எடுத்தாச்சு. நம்ம இப்போ வந்து ஆரி நீடிலில் லோட் பண்ணி வச்சுருக்கோம் பீடை. ஸோ இப்போ இந்த லைன்லேருந்து தான் நம்ம வந்து பீட் கொடுக்கணும். ஸோ நம்ம ஏற்கனவே கொடுத்த அந்த லைன்லேயே கொடுக்காம கொஞ்சம் கீழே தள்ளி நம்ம இப்போ வந்து பீட் வந்து கொடுக்குறோம். ஸோ நீங்கள் வந்து சிங்கிள் பீடாக வந்து கொடுக்கும்போது கொஞ்சம் ரொம்ப நெருக்கமாக நீட்டாக இருக்கும் நம்ம பண்ணுற ஒர்க்கு. ஸோ அதனால் நான் சிங்கிள் பீடாக வச்சு ஸ்டிச்சஸ் வந்து போட்டுட்ருக்கேன். ஸோ இதே மாதிரி இந்த லைன் ஃபுல்லாமே வந்து நம்ம வந்து இந்த பீட் வந்து கொடுக்கணும். நான் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போ வந்து நம்ம பீட் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஒரு லைனு. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம இங்கே லாரல்ஸ் தொங்குற மாதிரி ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பேர்ல் பீட் வந்து எடுத்திருக்கேன் ஒயிட் கலரு. ஸோ ஆல்ரெடி நம்ம இங்கே மேலே கொடுத்துருக்க அந்த பேர்ல் பீடை விட இது ஒரு சைஸ் வந்து பெருசு. ஸோ அடுத்து நம்ம வந்து சுகர் பீட்ஸ் வந்து எடுத்திருக்கோம். இது வந்து டல் கோல்ட் சுகர் பீட்ஸு. ஸோ இப்போ எப்படி கொடுக்குறதுன்னு பாருங்கள். ஸோ நான் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் இப்போ. ஸோ இங்கே வச்சு ஃபஸ்ட்டு இப்படி த்ரெட்டை வெளியில் எடுத்துக்கோங்க. ஸோ எடுத்துகிட்டு இங்கே வச்சு ஒரு குட்டி லாக் ஸ்டிச் வந்து போட்டுக்கணும். ஸோ எவ்வளோ தூரம் வேணும்னு பார்த்து அங்கே வச்சு ஒரு ஸ்டிச்சு, ஒரு பேர்ல் பீடு அண்ட் ஒரு சுகர் பீடு வந்து இப்போ எடுத்திருக்கேன். ஸோ இப்போ ஆப்போசிட் டைரக்ஷன் த்ரெட்டை கொண்டு போய் இங்கே வச்சு ஒரு குட்டி ஸ்டிச்சு. ஸோ அடுத்த பீட் கொடுக்கறதுக்காக பக்கத்துலேயே வச்சு இன்னொரு ஸ்டிச்சு. ஸோ இப்போ எவ்வளோ தூரம் வேணுமோ இங்கே வச்சு ஒரு ஸ்டிச்சு. ஸோ அதே மாதிரி ஃபஸ்ட்டு கொடுத்த மாதிரி தான் ஒரு பேர்ல் பீடு ஒரு சுகர் பீடு. ஸோ இதே மாதிரி நம்ம வந்து ஸ்டிச்சஸ் வந்து போட்டே வரணும். ஸோ நான் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஓவராலாக இந்த ஒர்க் வந்து இப்போ ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ இந்த இயரிங் டிசைன் வந்து ரொம்ப அழகாக ரொம்ப நீட்டாக வந்திருக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ப்ளவுஸோட ஸ்லீவ் பார்ட்டில் நீங்கள் வந்து கொடுக்கும்போது ரொம்ப கிராண்டாக இருக்கும். ஏன்னா நம்ம ஜர்தோசி ஸ்ப்ரிங் குந்தன் ஸ்டோன் அண்ட் வந்து பீட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணதுனால ரொம்ப கிராண்டாக இருக்கும். சேம் டைம் வந்து நீங்கள் ப்ளவுஸோட பேக் நெக்குக்கு கூட நீங்கள் இதே டிசைனை வந்து நெக்கை சுற்றியும் டிசைன் பண்ணலாம். அப்படி இல்லைனா வந்து நெக்கை சுற்றி நீங்கள் சிம்பிளாக வந்து ஜர்தோசி ஸ்ப்ரிங் கொடுக்கலாம். அப்படி இல்லைனா வந்து பீட் மட்டுமே கொடுத்துட்டு கூட நம்ம ப்ளவுஸோட ஸ்லீவில் வந்து நீங்கள் இந்த டிசைனை வந்து போடும்போது ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ ரொம்ப நீட்டாக இருக்கும் இந்த ஒர்க்கு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.